அது உன் கையிலையும் என் தம்பிமார் கையிலையும் தான் இருக்கு. நானு வழியை காட்டி விட்டுட்டேன். இனிமே கல்யாணத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு. எப்ப ஞானம் கதிர சக்தி, என் மகனுக்கு கல்யாணம் நடத்துறதுக்காகத்தான் நான் வெளியவே வந்தேன். ஆனா இப்போ என் மனசுக்குள்ள சில விஷயங்கள் தோதுப்பட்டு வரலப்பா. அதனால என் பரோலை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப நான் ஜெயிலுக்கு போறேன்ப்பா. நீங்க முதல்ல எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? பாருங்க, நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய தேவையில்லை. நாங்க எதுக்கும் ஒத்துக்க மாட்டோம். முடியாதுண்ணே, இல்லண்ணே, முடியாதுண்ணே. இருங்கப்பா, அமைதியா இருங்கப்பா. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இருங்கப்பா, அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. நான் எல்லாத்தையும் முடிவெடுத்து வக்கீல்கிட்ட சொல்லி அனுப்பி விட்டேன். என்ன நேரம் கேன்சல் ஆயிருக்கேன். அவர் வந்துருவார். பெரியவனே, ஏன் இப்படி பண்ற? மத்தவங்கள விடுப்பா. பெத்தவனா உன்னை நம்பி உட்கார்ந்துருக்கேன். எனக்காண்டி கொஞ்சம் யோசிக்க கூடாதா? எப்பா யோசிப்பா. இல்லம்மா, எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சுமா. நான் வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணமே என் மகன் தர்ஷன் கல்யாணம் தான். தர்ஷா பா சொல்லு. அவங்க கேட்குறாங்கல்ல, அதுக்கு பதில நான் சொல்றதை விட நீ சொன்னாதான் சரியா இருக்கும். கல்யாணம் நடக்கும்லப்பா? சொல்லுப்பா. உன் மனசுல வேற எதுவும் யோசிக்கிறியா? கல்யாணத்தில் தீர்மானம் இருக்கையில? ஆமாப்பா, நான் தீர்மானமா தான் இருக்கேன். எப்ப கதிரி ஞான சக்தி, நான் வெளியே இல்லைனாலும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். இந்த பிள்ளை வந்து நிக்கிற கோலத்தை நமக்காக அடிபட்டு வந்து சேர்ந்துருக்கு. இந்த பிள்ளை மனசு நோகாதபடி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துருங்கப்பா. நல்லபடியாக நடத்திருங்கப்பா. அண்ணா, சரிண்ணா, இப்போ அதுக்கும் நீங்க பரோலை கேன்சல் பண்றதுக்கு என்னென்ன இருக்கு? நீங்க யார்கிட்டயுமே கலந்துக்காம எதுக்கு நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? இல்லப்பா, நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன்ப்பா. பா, மணிவிழா நின்று போனது எனக்கு ஒரு விஷயமே இல்லைப்பா. ஆனா அதனால இந்த வீட்டில் வந்த பிரச்சனை, குழப்பம், சண்டை இதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. ஒத்த மனுஷனுக்காக மொத்த குடும்பம் கலைஞ்சு நிற்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. வேணாம்ப்பா, என் கஷ்டமும் கவலை என்னோட போட்டும். நான் போறேன்ப்பா. திரும்ப நான் ஜெயிலுக்கு போறேன். வக்கீல் வேற சார். எங்க வணக்கம் சார். அண்ணன் சொன்னா உடனே நீங்க கேன்சல் பண்ணிடுவீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? சார், அவசரப்படாதீங்க சார். முதல்ல நான் ஒரு குட் நியூஸ் தான் சொல்ல வந்திருக்கேன். பரோல் இல்ல, உங்க அண்ணனுக்கு ஜாமீனே கிடைக்க போகுது. என்னடி ஜாமீன் கிடைக்க போதா? என்ன சொல்றாரு இவரு? ஆமா, நான் பரோலை கேன்சல் பண்ணதான் போனேன். ஆனா மனசு கேட்கல. எத்தனை வருஷமா இவர் வீட்டு உப்ப தின்னு இருப்பேன் நானு. மனசு கேட்கல. அதான் எனக்கு இவரோட நிலைமையை பார்த்து ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப கூட நேரா போய் எங்க சேம்பர்ல இருக்கிற சில சீனியர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ண. அவங்களும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி பரோல் கேன்சலேஷனை வித்ட்ரா பண்ணிட்டு ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிட்டேன். நீங்க ஒன் டே ஃபார்மாலிட்டிக்காக ஜெயில போய் இருக்கிற மாதிரி இருக்கும். மறுநாளே வெளியில வந்துடலாம். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். யோ, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? ஏன் இந்த குதிரை கோழியெல்லாம் பார்த்துருக்கியா? சரியா தானே பண்ணீங்க. நீங்க சும்மா இருங்க. டேய் தல்றா, இந்தாருங்க வக்கீல்.
அண்ணன் ஒரு நாள் கூட ஜெயில இருக்க கூடாது. அதுக்கு என்ன வழியா அதை முதல்ல பாருங்க. சும்மா அது இதுன்னு பேசிட்டு இருக்காதீங்க. சார், அதை விட முக்கியமான விஷயம், உங்க ஒய்ஃபு கிட்ட பேசி நான் சொல்றத செய்ய சொன்னீங்கன்னா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும். இந்த கேஸ்ல மொத்தம் 4 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதுல அந்த ஜனனியும் ஈஸ்வரியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா மத்த 2 பேரும் கொஞ்சம் ரிவர்ஸ் அடிச்சா இந்த கேஸே நமக்கு ஃபேவர் ஆயிடும். முக்கியமான விஷயம் சார், இந்த வாய்தாவுக்கு மட்டும் ரேணுகா மேடத்தையும் நந்தினி மேடத்தையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே நமக்கு ஃபேவரா மாறிடும்.